வணக்கம். செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 டிசம்பர் 17 புதன்கிழமை மாலை ஆய்வறிக்கை. நேற்றுக்கும் இன்றைக்கும் மழைப்பொழிவை கொடுத்த அந்த காற்றழுத்த தாழ்வு நிலை நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலிலே குமரி கடலுக்கு தெற்கு புறமாக நகர்ந்திருக்கிறது. இது அப்படியே இலங்கைக்கு தெற்கு புறமாக மீண்டும் சுமத்ரா தீவு பகுதியை நோக்கி நகரும். அங்கே வர இருக்கக்கூடிய புதிய நிகழ்வோடு இணைந்து தீவிரமடைந்து வரக்கூடிய மாத இறுதி நிகழ்வாகிய இலங்கை தென் தமிழ்நாடு கடக்கக்கூடிய நிகழ்வாக வந்து நிறைய மழைப்பொழிவை இந்த மாத இறுதி நாட்கள் மற்றும் ஜனவரி முதல் 5 நாட்களில் கொடுக்க இருக்கிறது. அதுவரை எப்படி வானிலை அமையும் என்பதை பார்ப்போம். கடந்த 24 மணி நேரம் மழைப்பொழிவை பொறுத்த வரைக்கும் காலையில் ஒரு ராமநாதபுரம் மாவட்டத்தில் கூட ஒரு இடத்துல 10 சென்டிமீட்டர் எதிர்பார்ப்பு சொல்லியிருந்தோம். அது அதிகாரப்பூர்வம் இல்லாத புதிதாக நிறுவப்பட்ட ஒரு தானியங்கி மழைப்பதிவு பகுதி, கிராமப்புற பகுதி. இப்போ ஃப்ரெஷ்ஷாக இந்திய வானிலை ஆய்வு நிறுவனத்தால் வெளியிடப்பட்டிருக்கூடிய அறிக்கையில் எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா, கொத்தவாச்சேரி கடலூர் மாவட்டம், ராமநாதபுரம் மாவட்டம் ராமநாதபுரம் 6 சென்டிமீட்டர், மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடம், கடலூர் மாவட்டம் பரங்கிப்பேட்டை, கடலூர் மாவட்டம் லால்பேட்டை, கடலூர் மாவட்டம் அண்ணாமலை நகர், கடலூர் மாவட்டம் சிதம்பரம் AWS தலா 5 சென்டிமீட்டர், கடலூர் மாவட்டம் வடக்குத்து, கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில், சென்னை உத்தண்டி தலா 4 சென்டிமீட்டர், ராமநாதபுரம் மாவட்டம் தங்கச்சி மடம், செங்கல்பட்டு மாவட்டம் சத்யபாமா பல்கலைக்கழகம், மேலும் செங்கல்பட்டு மாவட்டம் VIT சென்னை, மேலும் தொண்டி ராமநாதபுரம், ஸ்ரீமுஷ்ணம் கடலூர், ஊத்து திருநெல்வேலி, மேலும் பல இடங்களில் நிறைய இடங்கள் இருக்கிறது. 3 சென்டிமீட்டரில் நிறைய இடங்கள் இருக்கிறது. அடுத்தபடியாக 1 சென்டிமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 50 இடங்கள் இருக்குது. 2 சென்டிமீட்டரில் 50 இடங்கள், 1 சென்டிமீட்டரில் கிட்டத்தட்ட 250 இடங்களுக்கு மேல் இருக்குது. 250 இடங்களில் 300 இடங்கள் இருக்குது 1 சென்டிமீட்டரில். ஆகவே பரவலான மழை லேசான மழையாக இருந்தது. ஆங்காங்கே மிதமான மழை, சற்று கனமழையாகவும், ஓரிரு இடங்களில் மிக கனமழை பொழிவும் பதிவாகியிருக்கு. ஆனால் மிக கனமழை பொழிவு பதிவான இடம் கிராமப்புறங்களாக அமைந்திருக்கு. சரி, இந்த மழைப்பொழிவு நிறைவடைந்தது. ஆனால் இன்றைக்கு காலை இந்த மழைப்பதிவுக்கு பிறகு தென் மாவட்டங்களில் பெய்திருக்கக்கூடிய மழை நாளைய பட்டியலில் தான் வரும். இது நேற்று பெய்த மழை. இன்றைக்கு காலை 6 மணிக்கு அப்புறம் காலை இன்றைக்கு மதியம் வரைக்கும் நிறைய இடங்களில் மழை பொழிந்தது. குறிப்பாக இன்றைக்கு காலை 9, 10, 12 மணி வரைக்கும் கனமழை பொழிந்திருக்கிறது தென் மாவட்டங்களில். அது எல்லாம் நாளைக்கு பட்டியலில் வரும். இப்போ இந்த நிகழ்வு மழைப்பொழிவை தமிழ்நாட்டிலிருந்து விடைபெற்றிருக்கிறது. இந்த நிகழ்வால் தமிழ்நாட்டின் மழை விடைபெற்றது எனலாம். இது இனிமேல் இலங்கைக்கு ஒரு 2 நாள் கொடுத்துட்டு இருக்கோம். வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு நாளை காலை முற்பகலில் மட்டும், அதாவது 18ஆம் தேதி முற்பகலும், அதுக்கப்புறம் 19, 20ஆம் தேதி வரை தெற்கு பாதியில் இருக்கும். 21ஆம் தேதி கூட தென்கோடி பகுதியில் ஹம்மந்தோட்டா ஒட்டிய பகுதியில் இருக்கும். அவ்வளோதான். ஆனால் இந்த மழை பெரிய பாதிக்கும் மழையல்ல இலங்கைக்கு. ஆனால் கனமழை இருக்கும், மிக கனமழை பொழிவு இருக்கும் இலங்கைக்கு. ரைட். இப்போ இதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது விலகி போய்விடும். விலகி போய் தீவிரமடைந்து நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் 2 வலுவான நிகழ்வு உருவாகுது. அது இங்கே வராது. அது மொரீசியஸ் மற்றும் மடகாஸ்கர் பகுதியை நோக்கி விலகி செல்லும். அந்த நிகழ்வு வடதுருவ குளிர் அலையை ஈர்க்கப் போகிறது. இப்போ மேற்கத்திய இடையூறு வரும்பொழுது கொஞ்சம் குறைவாக இருக்கும். மேற்கத்திய இடையூறு இல்லாத நேரத்தில் கொஞ்சம் வலுவாக இருக்கும். இருந்தாலும் மேற்கத்திய இடையூறு இமயமலை பகுதியில் இருக்கும்போது பாகிஸ்தான் வழியாக இருக்கும். பிறகு பாகிஸ்தானில் இருக்கும்போது இமயமலையோட கிழக்கு பகுதி வழியாக இருக்கும். இப்படி குளிரலை இருக்கும். அவ்வப்பொழுது தமிழ்நாட்டு ஊடாக இருக்கும். சில நேரங்களில் மேகமூட்டம் ஏற்பட்டால் அது குளிரை மட்டும் கொடுக்கும். மேகமூட்டம் இல்லை, வானம் தெளிவாக இருந்துச்சுன்னா மேகம், அதாவது காற்று குளிர்ந்து மழையாக பொழியாமல் அப்படியே பனியாக பொழியும். அந்த பனி மலைப்பகுதியாக இருந்தால் உறைபனியாக மாறும். வரக்கூடிய நாட்களில் குளிர் மீண்டும் தொடங்க போகிறது. 28ஆம் தேதி வரை மீண்டும் குளிர் தான். ஆக இன்றைக்கு தேதி 17. ஆக இன்னொரு 10 நாட்களுக்கு கண்டிப்பாக குளிரும், இரவு நேரத்தில் பனிப்பொழிவும், நடுங்கும் குளிர் தான். ஏற்கனவே இருந்த நடுங்கும் குளிர் மேலும். ஆனால் அந்த மேகமூட்டம் வானிலை இருந்தால் தான் நடுங்கும் குளிர் அதிகமாக இருக்கும். பெரும்பாலும் அவ்வப்பொழுது உறைபனியும் வரும். ஆனால் 0 டிகிரி -1 இது கீழே போகாது, கவலைப்பட வேண்டாம். ஏற்கனவே
ஒரு 2 நாள் இருந்த ஒரு உறைபனி போல சென்றாலும் கவலைப்பட வேண்டாம். பெரிதாக கருகும் அளவிற்கெல்லாம் போயிடாது. பெரிய மைனஸ், ரொம்ப மைனஸ்லாம் போயிடாது. 0 -1 வரைக்கும் போகலாம். பெரும்பாலும் இந்த ஏற்கனவே இருந்த குளிரை நினைவுபடுத்திக் கொள்ளணும். அந்த குளிர் மீண்டும் வரப்போகிறது. இருந்தாலும் அது தொலைவில் இருக்கும். அதனால் கடந்த குளிரை விட சற்று குறைவாக இருக்கும் ஒப்பிட்டு பார்த்தால். ஆனால் புதிதாக நம்ம உணர்றவங்களுக்கு கடும் குளிராக தெரியும். ஒப்பிட்டால் சற்று குறைவாக இருக்கும். குளிர் தான் 28ஆம் தேதி வரை குளிர் தான். ஒட்டுமொத்த தமிழ்நாடு எல்லா மாவட்டங்களுக்குமே அப்படித்தான் இருக்கும். சரி, மழை எப்போ? அறிவிக்கப்பட்டதில் எந்த மாற்றமும் இல்லை. நாம் இன்றைக்கி சொல்லலை, நீண்டகால அறிக்கையிலையும் நாம் சொல்லியிருக்கிறோம். அப்புறம் வரக்கூடிய அறிக்கையில் உறுதிப்பட சொல்லியிருக்கிறோம். தென் மாவட்டங்களுக்கான நிகழ்வு, இலங்கைக்கான நிகழ்வு கண்டிப்பாக இலங்கை கடந்து தமிழ்நாடு கடந்து அரபிக்கடல் போகக்கூடிய நிகழ்வு. பொறுத்திருந்து பாருங்கள். வானிலை மாதிரிகள் காட்டத் தொடங்கும்னு சொன்னோம். ஒரு மாதிரி காட்டிவிட்டது என்று காலை அறிக்கையில் சொன்னோம். அது தொடர்ந்து காட்டிக் கொண்டிருக்கிறது ECMF. ஆனால் அது எங்கே காமிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நேரடியாக வடக்கு போகிற மாதிரி காமிச்சிருக்காங்க. நான் இது எதுக்கு நான் சொல்கிறேன்னா, நம்ம அறிக்கை இலங்கை கடந்து தென் தமிழ்நாடு கடந்து அரபிக்கடல் போகணும் தான் நம்ம அறிக்கை. இப்போது அது வடக்கு நோக்கி காட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் வடக்கு நோக்கி போகாது. என்ன ஆகும்? கொஞ்சம் வடக்கு நோக்கி போனாலும் எதிர்காற்று இருக்கு. வட இந்தியாவில் 11,500 மீட்டருக்கு மேலே ஜெட் ஸ்ட்ரீம் இருக்கு. அதுக்கு கீழே எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எதிர்காற்று இருக்கு. அது எங்கன்னா சென்னைக்கு வடக்கே போனாலே வங்கக்கடலோட வடக்கு பகுதி மற்றும் தமிழ்நாட்டோட திருவள்ளூர், சென்னை இந்த ஒட்டிய பகுதியிலாம் பார்த்தீங்கன்னா எதிர்காற்று இருக்கு. சென்னைக்கு நேராக வடக்கு பகுதி வரைக்கும் கூட போகிறது கஷ்டம்தான். கொஞ்சம் வடக்கு 10 டிகிரி, 10.5 டிகிரி, 11 டிகிரி, 12 டிகிரி மாமல்லபுரத்துக்கு வரைக்கும் வடக்க போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி போனாலும் அங்கே போயிடாது, திரும்பி வரும். சார் பழசு மாதிரி போயிட்டு யூட்டர்ன் போட்டு செயலிழந்து வருமா சார் அப்படின்னு கேட்காதீங்க. அப்படி அல்ல. இது உருவாகும் இடமே வங்கக்கடலில் தான். நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கல காற்றை நிறைய ஈர்க்க போகிறது. அது இலங்கை மேலே ஏறிய பொழுது என்னாச்சு? செயலிழந்துட்டு அப்புறம் குளிர்காற்று வந்துச்சு. இங்கே அரபிக்கடலில் ஒரு நிகழ்வு இருந்ததுனால அங்கிருந்து கட்டுப்பாட்டில் இருந்த குளிர்காற்று இங்கே வந்துச்சு. இப்போ என்ன ஆக போகுதுன்னா, நல்லா சொல்கிறது நல்லா கேட்டுக்குங்க, என்ன நடக்கும்னு. இப்போது சுமத்ரா தீபருகே ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக போகுது, தாழ்வு நிலை உருவாக போகுது. அது தெற்கு அந்தமான் பகுதியில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவெடுக்கும் வரக்கூடிய 26-27 தேதிகளில். இது உருவாகும் பொழுது நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே ஒரு புயல் உருவாகி இருக்கும். அது இங்கே வர்றதில்ல. அது மடகாஸ்கர் மற்றும் மொரீஷியஸ் போகக்கூடிய புயல். அது என்ன ஆகுன்னா, வடதுருவ குளிரை ஈர்த்து கொண்டே இருக்கும். இமயமலையிலிருந்து வழியாக, பாகிஸ்தான் வழியாக, தமிழ்நாடு வழியாக ஈர்த்து கொண்டிருக்கும். அப்படியே ஈர்த்து கொண்டு தென்மேற்கு திசை நோக்கி பயணிக்கும் பொழுது அந்த குளிர் அதோட கட்டுப்பாட்டிலே போயிடும். புரியுதுங்களா? அதாவது தமிழ்நாடு வழியாக முதல்ல குளிர் வரும். மேற்க போக போக தமிழ்நாடு வழியாக வராமல் அரபிக்கடலில் இறங்கி மேற்க போகும். அப்படியே பாகிஸ்தானில் இருந்து அப்படியே கடலில் இறங்கி அரபிக்கடலில் இறங்கி மேற்க போகும். அப்போ என்ன ஆகும்? குளிர் கட்டாகிவிடும். எப்போ? இந்த மாதம் 27ஆம் தேதிக்கு மேலே குளிர் முற்றிலுமாக நின்றுவிடும். காரணம் எங்கன்னா, மடகாஸ்கர் மற்றும் மொரீஷியஸ் பகுதியை நோக்கி பயணிக்க போகிற அடுத்தடுத்த 2 நிகழ்வு வட இந்திய குளிரலையும் இமயமலை குளிரலையும், அதாவது பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் வழியாக அந்த வடதுருவ குளிரலையை கட்டுப்படுத்தி கொண்டு போயிடும். அதனால இதுக்கு குளிரலை வராது. அப்போ என்னாகும்? இதுக்கு தனியாக குளிரலையை கட்டுப்படுத்தி கொண்டு போயிடும். நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே இருக்கக்கூடிய வெப்ப நீராவி இதில் கிடைக்க ஆரம்பிச்சிடும். வெப்ப நீராவியை இது எடுக்க ஆரம்பிச்சோன்னே வெப்ப நீராவி வந்தாலே பிக்கப்பு தான். பிக்கப்பு ஏற்கனவே கடல் வெப்பம் 29 டிகிரி செல்சியஸ் இருக்குது அந்த இடத்துல எல்லாம். அதனால ஸ்லைட்டாக பிக்கப் ஆகிட்டே நெருங்கி வரும். ஒருவேளை விலகி போனாலும் யூட்டர்ன் போட்டு லாங் பெண்ட் போட்டு திருப்பியும் வட இலங்கைக்கு வந்துடும். பொறுத்திருந்து பாருங்க. நான் சொல்றது போனாலும் லாங் பெண்ட் போட்டு வட இலங்கை வந்துடும். ஷார்ட்டாக ஒரு லைட்டாக ஒரு பெண்டு போட்டு வட இலங்கை வரலாம். இல்லை ஸ்ட்ரைட்டாகவே வட இலங்கை வரலாம். வட இலங்கை அல்லது மத்திய இலங்கை, திரிகோணமலை அல்லது அதனை ஒட்டி உள்ள முல்லைத்தீவு பகுதி வழியாக. ஆனால் புயல் கிடையாது. ஒரு பரந்த ஒரு வீக் சிஸ்டம். ஏன்னா உயரை எதிர்காற்று இருக்கு. எவ்வளோ உயரத்தில்? 4500. முதல்ல ஒரு புயல் இருந்துச்சு பார்த்தீங்களா, ஒரு ஆந்திர பிரதேசம் கரை கடந்த அந்த மோந்தா புயல் கூட என்னாச்சுன்னா ஒரு உயரம் ஒரு 5800 வரைக்கும் போணுச்சு. ஆனால் இது 4400 4500க்கு மேலே உயரமாக கூடாது. அதனால என்ன ஆகுன்னா, நம்ம ஏற்கனவே சொன்னதான், வடை போல போடுது. அது இது தோசை போல போயிடும், சப்பையா ரொம்ப அழுத்தப்பட்டு பரப்பில் அதிகரித்து
ஆந்திர பிரதேசம் தமிழ்நாடு வரைக்குமே மழைப்பொழிவை கொடுப்பதற்கு சாதகம் ஏற்படும். மியான்மர் கூட இது போய் மழைப்பொழிவை கொடுக்கும், அந்தமானுக்கு கொடுக்கும். அப்படியே லாங் பெண்டு போட்டு சுழண்டு உள்ள வரும் காற்று. தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவை கொடுக்கும், இலங்கைக்கு கொடுக்கும், தென் மாவட்டங்களுக்கு கொடுக்கும். மெல்ல நகர நிகழ்வாக இலங்கை மற்றும் தென் தமிழ்நாடு, உள் தமிழ்நாடு, அனைத்து தமிழ்நாட்டின் மாவட்டங்களுக்கு மழைப்பொழிவை கொடுத்து அரபிக்கடலுக்கு போகும். ஆக இந்த மாத இறுதி நாளில் அது கரை கடக்க தொடங்கி ஜனவரி 5ஆம் தேதி வரைக்கும் மழைப்பொழிவை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆகவே இந்த நிகழ்வு கொஞ்சம் வடக்கு நோக்கி போனாலும் திரும்பி இலங்கை வரும், கொஞ்சம் வடக்கு நோக்கி போய் திரும்பி வரலாம், அல்லது நேரடியாக இலங்கை வரலாம். இலங்கை கடந்து ராமநாதபுரம், தூத்துக்குடி மாவட்டங்கள், அந்த தென் மாவட்டங்கள் வழியாக அப்படியே போகும். இது ஊர் பாரு மாவட்டத்தின் பேரை சொல்லணும்னா அச்சப்படாதீங்க. மழை தரும் நிகழ்வு, நிறைய மழை தரும் நிகழ்வு. இப்போ திண்டுக்கலுக்கு, அதே போல் புதுக்கோட்டைக்கு, சிவகங்கைக்கு, மதுரைக்கு, தேனிக்கு மற்றும் திருப்பூர், கோயம்புத்தூர், ஈரோடு போன்ற மாவட்டங்களுக்கும், கரூர் போன்ற திருச்சி தெற்கு, புதுக்கோட்டை உள்பகுதி எல்லாம் மழை பொழிவு வேண்டியிருக்கு. நாமக்கல், சேலம்னா இன்னும் கிருஷ்ணகிரி, தருமபுரிக்கெல்லாம் இது போய் மழை பொழிவை கொடுக்கும் நிகழ்வாக உள்ளே கடக்கும். ஆக கண்டிப்பாக இந்த மாத இறுதியில் உள்ள நிகழ்வு, அதாவது ஒன்று மட்டும்தான் காமிச்சிருக்கு. அமெரிக்காவில் இன்னும் சொல்லவே இல்லை. அமெரிக்கா ஜிஎஸ்எஃப்லாம் வரவே இல்லை உள்ளார. இன்னும் நிகழ்வு உருவாகுன்னு சொல்லவே இல்லை, வரும்னு சொல்லலை. இன்னும் ஒன்று மட்டும்தான் காமிச்சிருக்காங்க. அப்போ எதுவுமே இன்னும் காட்டவில்லை, அப்படியே ஓடிட்டுருக்கு. இருந்தாலும் எல்லா மாதிரிகளும் மாறி வந்துவிடும். நன்றாக பழைய நம்ம இப்படியும் நடக்கலாம் என்று இலங்கைக்கு சொன்னது போல தான் இது நடக்கும், இப்படித்தான் நடக்கும் என்று மீண்டும் அறிவிக்கிறேன். ஆகவே மழைப்பொழிவு இந்த மாத இறுதி முதல் அடுத்த மாதம் 5ஆம் தேதி வரை. அது முடிஞ்சோன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா 5ஆம் தேதினா 6, 7, 8, 9 ஒரு இடைவெளி கொடுத்தா மீண்டும் 10லேருந்து 25ஆம் தேதி வரைக்கும் 2 நிகழ்வு இருக்குங்க. 2 நிகழ்வு இருக்குது. பொங்கலுக்கும் மழை இருக்குது. பொங்கல் நாளில் விட கொஞ்சம் தீவிரம் குறைந்திருந்தாலும் பொங்கலுக்கு முன்னாடியும் பின்னாடியும் வலுவான மழை இருக்குது. இப்படியே குடியரசு தினம் வரைக்கும் மழை இருக்குது. ஜனவரி மாதம் நிறைய மழை இருக்குது. இந்த மாத இறுதி நிகழ்வு குளிரெல்லாம் மறைஞ்சிரும். ஏன் குளிர் எப்படி மறையுதுன்னு நான் சொல்லிட்டேன். மடகாஸ்கர் மற்றும் மொரிஷியஸ் போகக்கூடிய நிகழ்வு தன் கட்டுப்பாட்டில் அப்படியே கொண்டு போயிடும், அரபிக்கடல் வழியாக இழுத்துட்டு போயிடும். அப்போது குளிர் வழித்தடம் தமிழ்நாடாக அமையாது. அப்போது நீராவி காற்றை சுமந்து கொண்டு தீவிரமடைந்து தமிழ்நாடு கடக்கக்கூடிய நிகழ்வாக நெருங்கி வந்துவிடும் என்பது தான் நம்முடைய ஆய்வறிக்கை. ஆகவே இந்த மாத இறுதியில் மழை பொழிவு, அதுவரை இந்த மாதம் 28ஆம் தேதி வரை இன்றிலிருந்து ஒரு 10 நாட்களுக்கு குளிர் மட்டுமே, மழை வாய்ப்பு இல்லை. பூச்சி விரட்டு அடிக்கலாம், நிலக்கடலை போடலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனால் 28ஆம் தேதிக்கு மேலே மழை இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு பணி செய்யணும். விரைந்து செய்திருக்க. அனைத்து பணியையும் மக்காச்சோளரை விட எல்லா பணியும் முடித்திடுக. இணைந்தே இருங்கள். அப்டேட்ஸுடன் நன்றி.